மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கரெக்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க பாலிடிக்ஸ் ரோல் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஊர் சைட்லலாம் வந்து கிளவிங்க இருப்பாங்கல்ல, ஈவினிங் ஆனால் வந்து அவன் இதை பண்ணானாடி இவன் அதை பண்ணானாடி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிளவிக்கிட்ட பற்ற வைக்கல, ஒப்பாரி வைக்கல. அதை விட மோசமாக இவங்க ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க பேசி இந்த டிஎம்கே கொத்து. ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் சாதி பார்த்து கேண்டிடேட்டை போடல, நீங்கள் மதமே பார்க்கல, கையில் ஒரு மதம் நெத்தியில் ஒரு மதம். இருங்க இப்போதான் 2Gலேருந்து 5Gக்கு வந்திருக்காரு. இருங்க ஏற்றுக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான் அது ஒரு மதம். என்ன ப்ரோ, டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டல் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். அதாவது என்ன சொல்றது, ஒருத்தன் வந்து அவன் மதத்துல இருந்தாலும் அடிக்கிறீங்க, எல்லா மதமும் ஆதரிச்சாலும் அடிக்கிறீங்க. இப்ப நீங்க ஏதாவது புதுசா மதம் கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த மதத்தையாவது வந்து கேரி பண்ணிக்கிட்டோமா? என்ன சொல்ல வராங்க இவங்க? அவருக்கு பிடிக்குது, அவர் வந்து நெத்தியில குங்க வச்சுக்கிறாரு, அவருக்கு பிடிக்குது, கையில கயிறு கட்டிக்கிறாரு. ஏன் நீ கூட பர்தா போட்டுக்கோ, கழுத்துல சில்வா போட்டுக்கோ, நெத்தியில பட்டு அடிச்சுக்கோ, யார் வேண்டாமா? இவ்வளவு பேசுறாரு, இவர் என்ன மதத்தை சார்ந்தவர், இவர் எதுக்கு விஜய் சார் பேசுறாரு அப்படின்னு நம்மளாம் கேட்க முடியுமா? ஒருத்தர் வந்து எப்படி சொல்றது, வேற மதத்துலேருந்து வராரு, சரி நம்ம மக்கள் தமிழன் ஒருத்தன் வராயா, மதத்தை ஏன் பாக்குறீங்க? தமிழன் ஒருத்தன் வரான், வந்து சிஎம் ஆயிருக்காரு, அதை ஏன் பார்க்க மாட்டீங்க? இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை, இவர் ஏன் திருப்பி இவ்வளவு கதறிட்டு இருக்காரு, அடுத்த எம்பி சீட்டு நமக்கு இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு கதற டிஎம்கே கொத்தூசி இவர். ப்ரோ விஜய் ப்ரோ எங்க ப்ரோ சாமி, ஏன் ப்ரோ ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் பீரா ஸ்கிரிப்டா இந்த பாக்குறாரு. அதாவது இவரு ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கலாம், நம்ம அண்ணன் வந்து ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்க கூடாதான். என்ன சொல்ல வராரு இந்த மனுஷன்? மனசுல வந்து ஆழ் மனசுல வந்து நான் ஒரு ஜென்சி கிட்டன்னு யாரும் நம்ப வச்சிருக்காங்க, அதனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை ப்ரோ சொல்றாரு. சரி, நீங்க ஜென்சி கிட்ட நாங்க நம்புறோம், ப்ளீஸ் அத தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் ஜூலி ரொம்ப பேசாத, எனக்கு வெளிய வந்தேன்னு செத்து என் கையில வந்து ஓவரா பேசுறேன், பிரஸ் முன்னாடி நின்னு பேசினா சும்மா அப்படியே எல்லாம் நம்பிடுவாங்க எல்லாத்தையும். அப்படியே தெரியுதெல்லாம் யூடியூப்ல அப்படியே போட்டு தான் கிளிக்கிறாங்க உன்னைய. போய் பிரசாத் வெளிய வந்து பண்ணுங்க, ஐயோ வெளிய வந்து முன்னாடி ரோட்ல நின்னு பேசு, அப்புறம் பாரு கிளி கிளின்னு போ. ஜூலி ரொம்ப பேசாத, எனக்கு வெளிய வந்தேன்னு தம்பி. அதாவது அந்த பொண்ணு மனசுல அவ்வளோ வச்சிருக்கா ஜூலி பண்ண அவ்வளோ அடியாயத்தை வந்து தட்டி கேட்பேன்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ வன்மத்தை கட்டிட்டு இருக்கா. ஜூலி நம்ம மட்டும் வன்மத்துல இல்லைங்க, பொதுமக்கள் எல்லாருமே வன்மத்துல தான் இருக்காங்க அவ வேலை. ஸோ அந்த பொண்ணு வந்து கம்ப்ளீட்லி பேப்பரை லாக் பண்ணிட்டு அவ பாட்டுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, மனசுல எல்லாத்தையும் போட்டு ஓட கேட்டா கேட்கணும், எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் படம் பேசிட்டு இருக்கா. அந்த தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது அவன் சாந்தமா நார்மல் மூடுக்கு வர. நீங்க அதை நோட்டீஸ் பண்ணீங்களா? ஓ மை காட் ஜூலி, என்ன ஜூலி உன் நிலைமை இப்படி ஆகி போச்சு. தம்பி, இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பாட்டி செத்து போச்சு, ஒப்பாரி வைக்க ஆளே இல்லையா, வரியா, பணம் தந்துடுவாங்கன்றதுக்கு வந்துடுவாங்க போட்டிருக்காங்க போல. ஐயோ, இதாடா உங்க நிலைமை இப்படி ஆகி போச்சு. அனைத்து தனியார் பள்ளிகளும் கல்வி கட்டணத்தை பள்ளியின் தகவல் பலகையில் தெரிவிக்க வேண்டும் என சூப்பர். இது தொடர்பாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், தனியார் மெட்ரிக் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கல்வி கட்டணம் எவ்வளவு என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் காட்சிப்படுத்தி அவற்றை எடுத்து மாவட்ட கல்வி அதிகாரிக்கு அனுப்ப வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு வழங்கும் விண்ணப்ப படிவத்திலும் வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை அச்சடித்து வழங்குவதோடு வகுப்பு வாரியாக கல்வி கட்டணத்தை இணையதளத்திலும் வெளியிட வேண்டும் எனவும், இந்த உத்தரவு பின்பற்றப்படுவதை மாவட்ட கல்வி அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீரியஸாகவே சூப்பரான விஷயங்க. ஸோ சின்ன குழந்தைங்க, ப்ரீகேஜி யூகேஜி குழந்தைங்க கூட வந்து லேக்ஸில் பே பண்ணி வந்து ஸ்கூலில் அட்மிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து கண்காணிக்கப்பட போகுது. எந்தெந்த ஸ்கூலில் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்றத வந்து பக்காவாக டிரான்ஸ்பரண்டாக எல்லாமே தெரிய போகுது. பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போ நேரம் கேட்கப்பட்டது.
ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைமில் சந்திச்சா நன்றாக இருக்க, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் வந்து அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல, அனைவரையும் சந்தித்து அனைத்து தரப்பு அனைத்து தலைவர்களும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். அதுதாங்க ஒருத்தவங்க மைண்ட் செட்டு தான். ஸோ இப்போ ஒருத்தவங்க தோத்துட்டாங்கன்னு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு பார்க்க வருவாங்க ஸ்டாலின் சார் மாதிரி, இன்னொருத்தவங்க தோத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து மன உளைச்சல் உட்காந்துட்டு இருப்பாங்க எடப்பாடி சார் மாதிரி. ஸோ அது அவங்க மைண்ட் செட்டு தான். நம்ம என்ன தான் போய் பார்க்கணும், நம்ம என்ன தான் வந்து நார்மலைஸ் பண்ணணும், நார்மலாக நம்ம வந்து அதை எல்லாமே சமமாக கொண்டு போவோம், யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்மளை வந்து யார் என்ன பண்ணியிருந்தாலுமே அதை வந்து மைண்டுக்கே கொண்டு போகாமல் அவர் வந்து ஓகே இவங்களும் நம்ம மக்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாருமே பண்ண பார்த்துருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் இதில் வந்து சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, ஏடிஎம்கே சார்ந்த ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு. ஏன் கட்சியில் தோத்துட்டாங்க அதனால இறந்து போயிட்டாரம்மா. சில்லியா இல்லை, சீரியஸாக சில்லியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. இது என்ன நடக்குது? அரசியல் தானே நடக்குது. இதுக்கு எதுக்கு உங்கள் உயிரை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு சீரியஸாகவே ஐடியா இல்லை. இப்போ சப்போஸ் டிவிக்கே தோற்றுருந்தா வந்து டிவிக்கே வர்ச்சுவல் வாரிசுலாம் செத்து போயிருப்பாங்களா? என்னது இது? உங்களை நம்பி உங்கள் அம்மா இருப்பாங்க, உங்கள் அப்பா இருப்பாங்க, இல்லை உங்கள் ஒய்ஃப் இருந்திருப்பாங்க, குழந்தைங்க இருந்திருப்பாங்க, இல்லை ஃப்யூச்சர் பிளானிங்ஸ் இருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொண்டுட்டு இருக்கிறதுனால அரசியலை நம்பி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்படைச்சிட்டீங்க. இது யாருக்கு லாபம்? உங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது. இப்போ அந்த ஏடிஎம்கே நீங்கள் செத்து போகிறதுனால ஏடிஎம்கே ஜெயிச்சிருதா? என்ன கிடைக்கிது? இல்லை என்ன கிடைக்கிதுன்னு நான் கேட்குறேன். இப்படி யாரும் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காதீங்க. நான் என்ன ஒரு சில இது பார்த்தேன், டிஎம்கே சைட்லேயும் அந்த மாதிரி இறந்து போயிருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வேண்டாம். காய்ஸ், நீங்கள் அதை நோட் பண்ணீங்களா? நான் திருப்பி ரீவைண்ட் பண்ணுறேன். வெயிட் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சீரியஸாக தெரியல. முக ஸ்டாலின் நேம் சொல்லும் போது அந்த பையன் சொல்கிறான், உங்கள் அக்கா வந்து வாயை பொத்திட்டு காதில் ஏதோ சொல்கிறா, அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த வார்த்தையை ஸ்டாப் பண்ணிட்டு டிவிக்கே அப்படின்னு சொல்கிறான். குழந்தைங்க இப்போ டிஎம்கே பற்றி யார் பேசினாலும் அந்த ஒரு பயத்தை கிளப்பி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? போன ஆட்சி இவங்க இது பண்ணிடுவாங்க, இவங்க இதை செஞ்சுருவாங்க, எங்கள் வீட்லேயும் அது இருக்குது, பயமுத்தி வச்சுருந்தாங்க, இதை பற்றி பேசாத அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணேன். பட் இவங்க குழந்தைங்க இப்போதைக்கு இது தேவையில்லை. பட் நல்ல பெரிய ஆளாக படிச்சுட்டு வந்து இவங்களும் இதே தான் பேசுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த பிஞ்சுங்க அந்த பயத்தை எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா? எனக்கு சீரியஸாக எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ கேவலமான ஜென்மங்களாடா நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த டிஎம்கே கொத்தூசை பார்க்கும்போது. தேமுதிக மட்டும் 9 தொகுதி ஜெயிக்கல. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களே அவர் இன்னைக்கு ஒரு சிங்கப்பூர் சிட்டி மாதிரி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு கொளத்தூர் தொகுதியில. அதுக்கு மேல யாரும் ஒரு தொகுதிக்காக செய்ய முடியாது. அவரே இன்னைக்கு தோல்வியை சந்தித்து இருக்கிறார். அதாவது உன்னை பத்தி மட்டும் கேட்டா உன்னை பத்தி மட்டும் பேசலாம், என்ன ஏண்டி எடுத்து தெருவில் விடுற அப்படின்ற கதை தான் இவங்க கதை. அதாவது நிஜமா சொல்ற, தேமுதிக அந்த ஒரு சில ஷேர் ஆட்டோலாம் ஏறாம இருந்திருந்தாலே டிஎம்கே அப்படிதான் இருந்தது. இவங்க வந்து உண்மையை உறக்க சொல்றேன்ட்டு இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருப்பூரில் நஞ்சப்பா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு 250 ரூபாய் வசூலிக்கப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு தலைமை ஆசிரியருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கும் பள்ளியில் 11ஆம் வகுப்பு சேர விண்ணப்பம் பெறும் மாணவர்களிடம் பணம் பெறும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. நானுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 7th to 12th வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 7th to 10th வரைக்குமே வந்து எந்த அமௌண்ட்டும் பெருசாக வாங்கினது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது 7th உள்ளே போகும்போது ஏதோ 250 ருபீஸ் மட்டும் இந்த ஏதோ மாணவர் சேர்க்கைன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அதை வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல, பட் என்னை சேர்க்கும் போது அதை வாங்கினாங்க. அதுக்கப்புறமேட்டு நான் வந்து 10th முடிச்சுட்டு நான் வந்து காமர்ஸ் கோர்ஸ் எடுக்கும் போது எனக்கு வந்து 800 வாங்கினாங்க. எதுக்கு 800 வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அட்மிஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜி, காமர்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வந்து போக போக இந்த மாதிரி
அந்த 3 ரோவா நின்னோம் நாங்கள். நின்றுட்டு இந்த குரூப்புக்கு இந்த அமௌண்ட்டு, இந்த குரூப்புக்கு இந்த அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் சாரும் மேமும் காசு வாங்கினாங்க. எதுக்கு அதை வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டால் மாணவர்கள் சேர்க்கை 11, 12 போகிறாங்கல்ல, ஸோ அப்போ வந்து காசு கொடுக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எனக்குமே அதை வாங்கினாங்க. இப்போ ஸோ யாராவது என்ன மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி வாங்கியிருந்தாங்களான்னு தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? 5000 பேருக்கு பாப்புலாரிட்டி இருக்குது சார், 5 லட்சம் பேருக்கு கூடுறதுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது சார். 2 பாப்புலாரிட்டி ஒன்றும் கிடையாது. 5000 பேருக்கு நீங்கள் எத்தனை பூத்தில் வந்து ஆள் சேர்க்க முடியுமோ அவ்வளோதான் சேர்க்க முடியும். ஒரு சில மாவட்டத்துக்கே போகாம பேய்த்தனமா ஜெயிச்சிருக்கிறாங்க. நீங்க அண்ணாமலையோட பாப்புலாரிட்டியும் விஜயோட பாப்புலாரிட்டியும் ஒப்பீடு பண்ண முடியாது. விஜய் அவர்களை வீழ்த்தணும்னா அதற்கு வேற லெவல்ல வியூகம் வைக்கணும். வெறும் அண்ணாமலை அவர் எடுத்துட்டு போயிட்டு ஒரு தனி கட்சி தொடங்கி அப்படிலாம் பண்ணலாம், அதெல்லாம் முடியாது. அது வந்து இன்னைக்கு அதை விட ஸ்ட்ராங்கா பூத் லெவல்ல இருந்த திமுகவும் அதிமுகவுமே எதிரியை சரியா கணக்கீடு பண்ணாம எதிரியா அவரை உணராத காலத்தினால பிரச்சனை. இன்னைக்கு அதுவும் ஆட்சியில உட்காந்துட்டாங்க. 5000 பேருக்கு அதுதான் நம்மளோட எதிரியை வந்து நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட்டுட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்றத வந்து இந்த உலகத்துக்கே காட்டிடுவாங்க. அப்படி காட்டின ஒருத்தர் தான் நம்ம அண்ணன் நம்ம சொல்லலாம். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும், அண்ணாமலை சார் வந்து ரிசைன் பண்ணிட்டு பிஜேபிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாராம்மா. எனக்கு என்னன்னா நம்ம அண்ணனை மாதிரி ட்ரை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது, நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம அண்ணன் அளவுக்கு வர முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து சீமானை தாண்டியாவது நீங்க வந்துருவீங்கன்னா. ஸோ ஏதோ பெரிய முரண்பாடு அந்த மாதிரி கருத்தெல்லாம் இல்லை உங்கள் மேலே. நீங்கள் எல்லா இஷ்யூ நடக்கும்போது வந்து நின்று பேசியிருக்கீங்க, எல்லாத்துக்குமே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. நான் உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன். பட் அந்த ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம அண்ணனை விட நான் யாரையும் நம்ம தாழ்த்தியும் பேசக்கூடாது, சரியா? நம்ம யாரையுமே தாழ்த்தி பேசுறதுக்கு யாருமே கிடையாது நம்ம. பட் இருந்தாலும் வந்து அண்ணனுக்கு நிகரான வேல்யூஸும் ஈக்குவாலிட்டியும் வந்து அண்ணாமலை சாருக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பாரு கண்டிப்பாக ஜெயிப்பாரு, சீமான் அண்ணனை விட கொஞ்சம் அதிகமாக ஜெயிப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி நம்ம விஜய் அண்ணாவோட ஈக்குவலாக வந்து நம்மளால ஒப்பிட முடியாது. அது நடக்கவும் நடக்காத ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக உங்களை பார்க்குறேன். பாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு